இப்போ நான் சொல்ல போற விஷயம் ஃபினான்ஷியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், அட்வைசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு நெருடலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். என்ன நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாம ஒரு ஆக்சிடென்ட் ஒரு 40-50 லட்ச ரூபா நீங்க செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, your family has to liquidate every single unit in your portfolio. நான் யூலிப் வச்சிருக்கேன், வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டுறேன், அதுல எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் இருக்கு. இந்த யூலிப் என்டோமெண்ட் எதுவுமே வணக்கம், வெல்கம் பேக் டு வெல்த் வித் கௌஷிக் யூடியூப் சேனல். 9 பாயிண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆன் பில்லர் 3. இதை ப்ரொடெக்ஷன் ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட கிரக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சூரன்ஸ் பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்ரெடி இந்த 9 பாயிண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கில் 2 வீடியோ சீரிஸ் 1 சீரிஸ் 2 நம்ம போட்டோம். ஃபர்ஸ்ட் பில்லர், செகண்ட் பில்லர் போட்டாச்சு. இது தேர்ட் பில்லருக்கான வீடியோ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சீரிஸ் 1 அண்ட் சீரிஸ் 2 வீடியோஸ் இதை பற்றி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சீரிஸ் 3 ப்ரொடெக்ஷன், டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றின ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி எடுக்க போறீங்க, யாராக இருந்தாலும் சரி, டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் மாதிரி. இதை நீங்க ஸ்ட்ராங் பண்ணாம உங்களோட இன்வெஸ்டிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால என்டையர் பில்டிங்கை கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் சொல்ல போற விஷயம் ஃபினான்ஷியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், அட்வைசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு நெருடலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். என்ன நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாம ஒரு ரூபா கூட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயோ வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது டேர்ம் இன்சூரன்ஸை பத்தி மட்டும் நான் சொல்ல, ஈவன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட தான். See, this is not a sales pitch. This is mathematics and probability. So just think about it. ஒரு 40-50 லட்ச ரூபாய் நீங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் இல்ல, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இல்ல, ஒரு ஆக்சிடென்ட் கவர் இல்ல, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல. ஒரு ஆக்சிடென்ட் ஒரு 40-50 லட்ச ரூபாய் நீங்க செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, your family has to liquidate every single unit in your portfolio. So நீங்க என்ன காம்பவுண்டிங், நீங்க ஒரு 2 வருஷமா 3 வருஷமா 5 வருஷமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, every single compounding that you have done is gone. So அதுக்கு தான் சொல்றோம், இந்த ப்ரொடெக்ஷன் ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த 9 பாயிண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கோட பில்லர் 3 ப்ரொடெக்ஷன் ஃபோர்ட்ரஸ். இந்த ப்ரொடெக்ஷன் ஃபோர்ட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணி உங்களுடைய வெல்த் கிரியேட் பண்ண போறது, இது எல்லாமே சேஃபா இருக்க கண்டிப்பா உதவும். ஸோ நம்ம இந்த ப்ரொடெக்ஷன் ஃபோர்ட்ரஸ்லயும் இதை நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, 4 வால்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃபோர்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த 4 வால்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், ஆக்சிடென்ட் டிசபிலிட்டி ரைடர். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ரிஸ்க்கை உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். So any unfortunate event for the policy holder, the family gets a lump sum amount, right? So typically இது ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளவு ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சது 10 மடங்கு அவங்களுடைய ஆனுவல் இன்கம்ல இருந்து ஒரு 10ல இருந்து 15 மடங்கு. அவங்க ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்ச ரூபா லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கணும். அதிகபட்சம் ஒரு 75 லட்ச ரூபா கவரேஜ் வரைக்கும் சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பிரீமியம் ஒருத்தர் பே பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிப்பிக்கலி உங்களுடைய பிரீமியம் ஒரு 3%, உங்களுடைய இன்கம்ல ஒரு 3% கீழே இருக்கணும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கிளியரா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கரெக்டான ஒரு டேர்ம் பிளானை உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம சொல்லும் பொழுது சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் நிறைய என்டோமெண்ட் பிளான் வச்சிருக்கேன், அந்த என்டோமெண்ட் பிளான்லயும் எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு, நான் யூலிப் வச்சிருக்கேன், வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டுறேன், அதுல எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் இருக்கு. இந்த யூலிப் என்டோமெண்ட் எதுவுமே உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கணக்குக்குள்ள வரக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூலிப் நீங்க எடுக்கிறீங்க, 1 லட்ச ரூபா பிரீமியம் கட்டுறீங்க, 5 வருஷம் கட்டியிருப்பீங்க, 5 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க, ஒரு லெட்ஸே ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாயா ஃபண்ட் வேல்யூ க்ரோ ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். பாக்கி உங்களுக்கு 10 லட்ச ரூபால 2 லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் அடிஷ்னலான கவர் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனி அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் அந்த பாலிசி ஹோல்டரோட ஃபேமிலிக்கு எய்தர் த சம் அஷ்யூர்ட் ஆர் த ஃபண்ட் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர், அதை கேரண்டியா கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய ஃபண்ட் வேல்யூ ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் 10 லட்சத்தை தாண்டி போயிருச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அந்த ஃபண்ட் வேல்யூ தான் கிடைக்குமே ஒழிய ஃபண்ட் வேல்யூ பிளஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்காது. ஸோ அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு.
ஹெல்த் இன்சூரன்ஸில் நார்மலாக ஒரு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட்டர் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டையர் ஃபேமிலியை கவர் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசிஸ். இந்த ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நிறைய ஃபேமஸான பாலிசிஸ் இருக்குது. எந்த மாதிரி கம்பெனியில் உங்களுக்கு வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ நல்லா இருக்கோ, சிஎஸ்ஆர் ரேஷியோ நல்லா இருக்கோ, அந்த கம்பெனிஸில் நீங்கள் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ. எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபேமிலிக்கு ஐடியலாக குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபாயாவது கவரேஜ் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் தான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட்டு. 10லேருந்து 12% வரைக்கும் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வருஷம் உங்களுக்கு ஏறிட்டே போயிட்டு இருக்கு. மூணாவதா இந்த ப்ரொடெக்ஷன் ஃபோர்ட்ரஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை நார்மலா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியோட சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ல என்ன மாதிரி டிசீசஸ் கவர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ்னு அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் ஒரு கம்பெனிஸ்லையும் கொடுத்துருக்காங்க. சில கம்பெனியில் 5 மேஜர் டிசீஸ் சொல்லுவாங்க, சில கம்பெனியில் கிட்டத்தட்ட 40 டிசீஸ் வரைக்கும் கவர் பண்ணுவாங்க. ஸோ இது அவங்க என்ன கவரேஜ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரைடருக்கான ப்ரீமியம் தொகை மாறுபடும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கவரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், சப்போஸ் அந்த லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் அவங்க என்ன அதில் கொடுத்துருக்காங்களோ அந்த டிசீஸில் ஏதாவது ஒன்று கான்ட்ராக்ட் பண்ணாலே, அதாவது டயக்னாஸ் பண்ணாலே, அவங்களுக்கு அந்த பாலிசி ஹோல்டருக்கு என்ன சம் இன்சூர்டோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாகவே கம்பெனி கொடுத்துருவாங்க. ஸோ நார்மலாக இதில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 lakhs அந்த மாதிரி ஒரு சம் இன்சூர்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு மேஜர் டிசீஸ்னு வரும்பொழுது அந்த இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்லேருந்து வரக்கூடிய சம் இன்சூர்ட் ஆனது இட் வில் ஹெல்ப் த ஃபேமிலி அப்படிங்கிறதுனால ஒரு 25 lakhs கவரேஜ் நம்ம வந்து குறைஞ்சபட்சம் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து ஆக்சிடென்ட் அண்ட் டிசபிலிட்டி ரைடர். இது வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ரைடர் இன் தி என்டையர் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மிங்க. ஒரு 1 கோடி ரூபாய் நீங்கள் கவர் எடுத்துட்டாலே ஒரு மாதத்துக்கு 300-400 ரூபாய்க்கு மேலே ப்ரீமியம் வராது. ஸோ இது வந்து ஒரு பெரிய கிரேட் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த பாலிசி ஹோல்டருக்கு கெயின்ஃபுல்லான எம்ப்ளாய்மெண்ட் ஃபர்தராக கிடைக்காது, டிசேபிள் ஆயிட்டாரு பர்மனெண்ட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுதே அந்த பாலிசியோட சம் இன்சூர்டு 50 லட்சமோ 1 கோடியோ என்ன இருக்கோ அதை வந்து கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாலிசி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பைக் ட்ராவல் இந்த மாதிரி ட்ராவலில் இருக்கக்கூடியவங்க கம்பல்சரி எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்சிடென்டல் அண்ட் டிசபிலிட்டி ரைடர்னு நான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அது இன்சூரன்ஸ் மிஸ்டேக்குங்கிறதுக்கு பதிலாக நான் வந்து அதை பிக் இன்சூரன்ஸ் மிஸ்டேக்னு நான் கூட சொல்லுவேன். எந்த இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, டிபிக்கலி இந்த என்டோமென்ட் பிளான்ஸ். இந்த என்டோமென்ட் பிளான்ஸ்ல நீங்க எந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே ஒரு மசாலா மாதிரி தான். 4லேருந்து 5%க்கு மேல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே கிடையாது. நம்பர் 1. அடுத்தது யூலிப்ஸ். யூலிப்ஸ் என்ன சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கு இணையான ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்ஸ் பெனிஃபிட் நாளைக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் யூலிப்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. ஆனால் 2018 19 வந்த பட்ஜெட்டில் அதை சேஞ்ச் பண்ணிட்டு மேக்ஸிமம் 2.5 லட்ச ரூபா ப்ரீமியம் வரைக்கும் தான் அந்த பெனிஃபிட் எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. போகக்கூடிய காலங்களில் அதை 0 ஆக்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி என்டோமென்ட் பாலிசிஸ்லயும் யூலிப் பாலிசிஸ்லயும் நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இட் வில் மேக் யூ அண்டர் இன்சூர்ட் அண்ட் அண்டர் இன்வெஸ்ட் யுவர் மணி. ஸோ எப்பொழுதுமே இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கலக்கவே கலக்காதீங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு என்டோமென்ட் பாலிசி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த என்டோமென்ட் பாலிசிலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதோட ஐஆர்ஆர் கால்குலேஷனை நீங்கள் போய் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஷாக். அதோட ரிட்டர்னும் மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்னும் கிட்டக்க கூட வர முடியாது உங்களை. இன்சூரன்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டை எவ்ரி 3 years நீங்கள் ரெவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய அசெட் அண்ட் லைபிலிட்டி சிச்சுவேஷன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்னைக்கு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கீங்க வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னால் 3 வருஷம் கழிச்சு அது 10 லட்ச ரூபாய் மாறலாம், 15 லட்ச ரூபாய் மாறலாம், இல்லை 8 லட்ச ரூபாய் மாறலாம். ஸோ அந்த சமயத்தில் உங்களுடைய இன்சூரன்ஸ் தேவைங்கிறது மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இன்சூரன்ஸ் போர்ட்ஃபோலியோவும் ரீவிசிட் பண்ணி அப்பப்போ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். ஸோ இந்த 9 point ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த 9 year ஜேர்னியில் இயர் 1லேயே உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸை பில்ட் பண்ணியிருக்கணும். ஸோ எப்படி அப்படின்னா, பிஃபோர் யூ இன்வெஸ்ட் ஈவன் 1 rupee ஆர் பிஃபோர் யூ இன்வெஸ்ட் பிளான், யுவர் லைஃப் ஷுட் ஹவ் பீன் செக்யூர்ட். டேர்ம் இன்சூரன்ஸ் ஷுட் ஹவ் பீன் இன் பிளேஸ். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 1 crore டேர்ம் பிளான் ரியாலிட்டி செக் அப்படின்னு நம்ம எடுத்தோம் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் ஆர் எய்தர் அண்டர் இன்சூர்ட் ஆர் அன்இன்சூர்ட்.
ஒரு கோடி ரூபாய் சம் அஷ்யூர்ட் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் பிளான் ஒரு 30-year-old ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு 8,000 12,000 ரூபா தான் ப்ரீமியம். இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மாசத்துக்கு 1,000 ரூபாய்க்கும் குறைவான அமௌண்ட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு டேர்ம் பிளான் எடுக்கிறதுல என்ன கஷ்டம்? அதாவது இதுதான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் அஃபோர்டபுள் ஒரு ஹையஸ்ட் இம்பாக்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப்ல கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த 9 பாயிண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்ல இது சீரிஸ் 3 வீடியோ, சீரிஸ் 1 அண்ட் சீரிஸ் 2 வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இல்லை கார்டு மேல இருக்கும், நீங்க அதை பார்க்கலாம். சப்போஸ் இந்த 3 சீரிஸுமே நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா 1, 2, 3 மட்டும் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.